ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராகுல் ஆர்கேஎஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி 2026க்கான ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் எஸ்ஏ எக்ஸாமுக்காக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாமுக்கு நாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், லேட்டாக நோட்டிஃபிகேஷன் வரது வர வெயிட் பண்ணாமல் இப்போவே எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் எப்போவுமே பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கணுன்னு நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த 2025 எஸ்ஏ கொஸ்டின் பேப்பரை பார்த்தோம்னா, கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு, அசர்ஷன் அண்ட் ரீசன்னு நிறைய கொடுத்துருந்தாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னது என்னென்னா, டைம் மேனேஜ்மெண்ட் பத்தலை, அதாவது டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணவே முடியலை, 2.5 மணி நேரத்தில் முடிக்க முடியலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஒரு மெயின் ப்ராப்ளம். அடுத்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்லாம் 11th 12th வந்துருச்சு, நிறைய பேர் எக்ஸ்பெக்டே பண்ணல, 6 to 10th வரை தான் படிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு ப்ராப்ளம். அடுத்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா RS புக்லேருந்து அப்படியே அச்சடித்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு ப்ராப்ளம். இதே மாதிரி நிறையா ப்ராப்ளம் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து நாம் நிறையா லேர்ன் பண்ணிக்கணும், இல்லைன்னா நமக்கு போக போக கஷ்டம்தான் இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்லேயுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 1 மார்க்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். எல்லாமே நாம் எப்படி இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். போன வருஷம் பிப்ரவரி மாதம் நான் எஸ்ஐ எக்ஸாமுக்கு எப்படி பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு RS அகர்வால் புக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை கேட்டு நிறைய பேர் RS அகர்வால் வாங்கியிருந்தாங்க. இப்போ எக்ஸாம் முடிஞ்ச பிறகு சில பேர் கால் பண்ணி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, RS அகர்வால் புக்கு படிச்சிங்களான்னு நான் கேள்வியாக அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, RS அகர்வால் புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எஸ்ஐ எக்ஸாமுக்கு அவ்வளோவா தேவையில்லை, RS அகர்வால்லாம் கேட்க மாட்டாங்க, அதை படித்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதை படித்தா டைம் வேஸ்ட் தான் ஆகும், ஸோ மற்றதை படிக்கும்போது நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சொன்னாங்க. அதை நம்பி இவங்களும் படிக்காமல் இருந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி யாருக்கு நஷ்டம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் ஒரு சில பேர் 11th 12thலாம் படிக்காமல் போகிறது. கொஸ்டின் எப்படினாலும் கேட்கலாம், அதுக்கு தயாராகணும். முக்கியமாக இந்த மாதிரி சொல்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுங்கள். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்போல்லாம் யோசிக்காங்க. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் படிச்சு தான் ஆகணும். கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக RS அகர்வால்லேருந்து வார்த்தை மாறாமல் அப்படியே கேட்டிருக்காங்க. நான் சொல்லி 1 வருஷம் இருக்கும். பிப்ரவரியில் சொன்னேன், டிசம்பரில் தான் எக்ஸாம் இருக்குது. நான் சொன்னது பிப்ரவரியில் சொன்னேன், டிசம்பரில் தான் எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா யாரை ஃபாலோ பண்ணுறோம், எப்படி ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி தான் முப்படை, வேளார் இந்த மாதிரி அகாடமிஸ் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, 6 to 10th வரை படித்தா போதும், மேக்ஸும் 6 to 10th வரை படித்தா போதும், வேறு எதுவுமே படிக்கண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்படி ஃபிசிக்கல் நடத்தணும், எப்படி ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பணம் சம்பாதிக்க போயிட்டாங்க. அவங்க நம்பி ஃபாலோ பண்ண எல்லோரும் என்னாச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். 6 to 12th வரை லைன் பை லைன் படிங்க. மேக்ஸுக்கு ட்ரிக்ஸ் தான் முக்கியம், எந்த புக்குங்கிறது முக்கியம் கிடையாது. அதாவது நீங்கள் மேக்ஸுக்கு வித்தையை கற்றுக்கோங்க. கொஸ்டின் எப்படினாலும் இருக்கட்டு, அதை நான் சால்வ் பண்ணுவேன் அப்படிங்கிற மைண்டுக்கு வாங்க. இந்த புக்கிலேருந்து இப்படி கேட்பாங்களா, அந்த புக்கிலேருந்து இப்படி கேட்பாங்களான்னு மேக்ஸுக்கு யோசிக்காதீங்க. அவங்க எப்படினாலும் கேட்டாலும் பரவாயில்ல, நான் அதை யோசித்து சால்வ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மைண்டுக்கு மேக்ஸை படிங்க. ஓகேவா? மேக்ஸ் ட்ரிக்ஸ் தான் முக்கியம். அதில் எல்லா ட்ரிக்ஸுமே RS அகர்வால் புக்கு 2 புக் இருக்குது. ஒன்று மேக்ஸு, இன்னொன்று ரீசனிங். ஸோ 2மே நீங்கள் படிச்சிருங்க. எக்ஸாம்பிள் சம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணிடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 11th 12th படிக்கண்டா அப்படி சொல்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை முதல்ல கட் பண்ணிடுங்க. நீங்கள் படித்தா நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கேதர் பண்ண முடியுமே தவிர வேஸ்ட்டுங்கிறது ஆகவே ஆகாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிசியாக இருப்பாங்க, பிசியில் குரூப் 4க்கு படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ 6 to 12th நீங்கள் இப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது கூட யூஸ் ஆகும். ஓகேவா? பிசியாக குரூப் 4க்கு படிக்கிறவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்கள் என்ன படிக்கணும்னா 6 to 12th உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் படிக்கிறது என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது. குரூப் 4க்கு மட்டும் படிக்க மாட்டாங்க, குரூப் 1க்கும் படிப்பாங்க, குரூப் 2க்கும் படிப்பாங்க. நிறைய பேரை நான் பார்த்துட்டேன். நிறைய பேர் என்கிட்ட குரூப் 1 எப்படி படிக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் வேணால் நிறைய பேர் யூடியூப் சேனலில் பாருங்கள். நீங்களும் நினச்சாலும் குரூப் 1 கிளியர் பண்ண முடியும். ஸோ இப்போ அதை ஒரு பேஸ்மெண்ட்டாக நினச்சி 6 to 12th படிங்க. நீங்கள் வேலைக்கு போன பிறகு தான் உங்களுக்கு குரூப் 1 மேலே ஆசை வரும். ஸோ என்றைக்குமே நீங்கள் படித்தது வேஸ்ட் ஆகாது. அதனால் இந்த புக்ஸ்லாம் படிக்கண்டாம், அது படித்தா டைம் வேஸ்ட்டு, இதை படித்தா டைம் வேஸ்ட்டு அப்படி சொல்கிற யாரையும் நம்பாதீங்க. இப்போ நார்மலாக ஒரு எக்ஸாமுக்கு படிக்கணும்னா கண்டிப்பாக அதில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கணும். எஸ்ஏ எக்ஸாமை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 2019, 2022, 23, 25 4 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஸோ 4ஐயும் பார்க்கணும். போன வருஷம் எஸ்ஏ எக்ஸாம் நான் எப்படி பாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன்.
அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2022 எஸ்ஏ கொஸ்டின் பேப்பரை பார்க்காதீங்க, 2019 கொஸ்டின் பேப்பரை பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா 2019 வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே 11th 12th எழுதுலாம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதனால் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். சரி, இந்த வருஷம் நம்ம எப்படி பார்க்கணும்னா 2019 2025 வச்சு நாம் பார்க்கணும். 2022 23 பார்க்காதீங்க, அதை கன்சிடரே பண்ணாதீங்க. ஏன்னா அதில் வந்து டேரெக்டாக 6 to 10th வரை தான் கேட்டிருக்காங்க, அதுக்கு மேலே கேட்கல. சரி, இப்போ நம்ம படிக்கும்போது புக்ஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். 6 to 10th வரை எல்லா சப்ஜெக்ட்டுமே படிச்சிட வேண்டியதான். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் எல்லாமே பார்த்திங்கன்னா லைன் பை லைன் படிச்சிட வேண்டியதான். மேக்ஸ் எல்லா சமயமே சால்வ் பண்ணிடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. அடுத்து 11th 12th வந்து ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமி, பாலிட்டிக்ஸ், பாட்னி, சுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே படிச்சிருங்க. எஸ்ஏ எக்ஸாமை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்கள் வந்து படிச்சிருங்க. போன டைம் வந்து கெமிஸ்ட்ரிலேருந்து கேட்டாங்க, ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த டைம் பாட்னி, சுவாலஜி எதில் இருந்தனாலும் கேட்கலாம். ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா மேக்ஸு, ரீசனிங் ரெண்டுக்குமே ஆர்எஸ் அகர்வால் புக்கு படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வருஷம் டேரெக்டாக ஆர்எஸ் அகர்வால்லேருந்து அப்படியே கொஸ்டினை வார்த்தை மாறாமல் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் சால்வ் பண்ணிடுங்க. ஏன்னா அதை சால்வ் பண்ணதுக்கே ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆகிரும். அப்படி படிக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் 2012 இப்போ வர உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே பார்த்துருங்க. தமிழ், இங்கிலீஷு, ஜிஎஸ் எல்லாமே பார்த்துருங்க. எதுக்காக டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பார்க்கணுன்னா, எஸ்ஏ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு அசர்ஷன் அண்ட் ரீசன் கேட்டதுக்கே நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல, கொஸ்டின்லாம் கஷ்டமாக இருக்குது, வேர்டிங்ஸாக இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறோம். ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதில் 80 கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாகவே இருக்கும். வேர்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துக்கே ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்தளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எதை சூஸ் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்தவரை டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து டெஸ்ட் பேட்ச், நீங்கள் ஏதாவது டெஸ்ட் பேட்ச் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண தான் செய்யணும், பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அந்த டெஸ்ட் பேஜ் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் இருக்கணும், அசர்ஷன் அண்ட் ரீசன் இருக்கணும், அடுத்து ஸ்டாட்டிக் கொஸ்டினும் இருக்கணும். ஸ்டாட்டிக் கொஸ்டினும் எஸ்ஏல திடீர்னு ஃபுல்லாகவே கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் பார்த்துக்கணும். 3மே கலந்த ஒரு கலவையாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரி, இவ்வளோ தூரம் நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இனி வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். எல்லாருமே பார்த்திங்கன்னா சிலபஸ் எடுத்துகிட்டு சிலபஸில் இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்த்து படிப்பீங்க. அப்படி படிக்க வேண்டாம். அதோட பார்த்திங்கன்னா புக் வைஸாக படிங்க. இப்போ 6 to 12th வரை இருக்கா, அதில் வந்து 11th ஸ்டார்ட் பண்ணுங்கள், 6th ஸ்டார்ட் பண்ணவே பண்ணாதீங்க. எதுக்காக, அதையும் ஒரு காரணம் சொல்கிறேன். நமக்கு வந்து எஸ்ஏ எக்ஸாம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து எல்லாருக்கும் 21க்கு மேலே தான் இருக்கும். 21ங்கிறது பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம 6th புக் எடுத்தோம்னா 6th புக்கு பார்த்திங்கன்னா 11 வயசு 12 வயசு பசங்க படிக்கக்கூடியதான் 6th புக்கு. நம்ம வந்து 10 வருஷம் பின்னாடி போயிடும். அதில் 6th to 10th முடிக்கிறதுக்கே நமக்கு ஒரு 3 மாதம் ஆகும். அந்த லெவலுக்கு நம்மளோட மைண்ட் வந்து கீழே இறங்கிடும். அதுக்கப்புறம் 11th படிச்சிங்கன்னா 11th புக் வந்து பக்கமாக நிறைய இருக்குது. ஸோ அதை படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இது அப்படியே ரிவர்ஸில் வாங்க. 11th புக்கிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 6th புக்கிலலாம் அங்கே ஒன்றுமே இல்லை. இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 11th புக்கில் ஒரு 7-8 பக்கம் இருக்கலாம். ஆனால் 6th புக்கில் ஒரு 3-4 பக்கம் தான் இருக்கும். நம்ம 11th புக்கை படிச்சுட்டு 6th புக்கிலேருந்து ஒரு நோட்ஸ் எழுதி அந்த புக்கில் எழுதிட்டிங்கன்னா ஒரே புக் ஆயிரும். தயவு செஞ்சு 6 to 10th தொடங்காதீங்க. முக்கியமாக 6th தொடங்காதீங்க. நம்ம மென்டாலிட்டி வந்து ரொம்ப குறைஞ்சிரும். அதே 11th தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும், நல்ல வேர்டிங்ஸ்லாம் படித்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் 6th. ஓகேவா? ஃபஸ்ட்டு 11th 12th முடிச்சிட்டிங்கன்னா 6 to 10th ஒன்றுமே இல்லை, அதை எடுத்து அப்படியே இங்கே காப்பி பண்ணிட வேண்டியதான். அதாவது 11th நோட்ஸ் எடுக்கிங்கன்னா ஒரு 10 பக்கம் வரும், 6thலனா ஒரு 3-4 பக்கம் இருக்கும். அதை அப்படியே இது கூட ஜாயின் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெசனையும் 3 நேரம் வாசிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா 11th ஸ்டாண்டர்டில் ஹிஸ்ட்ரியில் முதல் லெசன் படிக்கிங்கன்னா காலையில் ஒரு நேரம், மதியம் ஒரு நேரம், அடுத்து நைட்டு ஒரு நேரம் படிச்சிங்கன்னா அந்த லெசன் மறக்கவே மறக்காது. அப்புறம் 5 நாள் கழித்து ஒரு ரிவிஷன், அடுத்து மந்த்லி ரிவிஷன், 3 மந்த்துக்கு ஒருத்தருக்கு ரிவிஷன் பண்ணிங்கன்னா அந்த லெசன் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க மறக்கவே மறக்காது. ஈஸியாக எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம அட்டென்ட் பண்ணிட முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய நேரம் வந்து ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டாக இருந்தால் 12 மணி நேரத்துக்கு மேலே படிங்க. தூங்குறதுக்குலாம் நமக்கு நேரமே இல்லை. நம்ம வந்து எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணோன்னா
வேறு வாய்ப்பே இல்லை, பண்ணி தான் ஆகணும். அடுத்து வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு எப்போம்லாம் டைம் கிடைக்கோ அப்போ படிங்க. அதாவது நீங்கள் இப்போ நிறைய எஸ்ஏ ஆஸ்பிரண்ட் யாருன்னா பார்த்தீங்கன்னா பிசியாக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் ஒர்க்கிங் டைமே அதிகமாக இருக்கும். ஒர்க்கிங் டைமில் டைம் கிடைக்கும்போது படிங்க. அப்படி இல்லையா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு டைம் கிடைக்கும் போதெல்லாம் படிங்க. சீக்கிரம் கண்டிப்பாக எஸ்ஏ ஆக முடியும். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டுக்காக நான் ஃபாலோ பண்ண ஒரு டைம் டேபிளை உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா 140க்கு 127 எடுத்தேன். ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லி காலையில் பார்த்தீங்கன்னா நான் 5 மணிக்கு எழுந்திரிச்சுவேன். 5 மணிலேருந்து 8 மணி வரை பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் படிப்பேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி படிப்பேன். அடுத்து 9th to 10th பார்த்தீங்கன்னா தமிழ் 1 மணி நேரம் படிப்பேன். தமிழ் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்ப்பேன். படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்பேன். அடுத்து 10 to 1 லைப்ரரிக்கு போகிறேன். லைப்ரரியிலேருந்து ஒரு சப்ஜெக்ட் படிப்பேன். பாலிட்டி படிப்பேன்னு வச்சுக்கோங்க. அடுத்து 2 to 5 வந்து இங்கிலீஷு, கரண்ட் அஃபேர்ஸு, மேக்ஸு, இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி படிச்சுக்கிட்டே இருப்பேன். அடுத்து நைட் வந்து காலையில் படித்ததை சாயங்காலம் வர, காலையிலேருந்து நைட் வரை படித்ததை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுவேன். இப்படி படித்து தான் பார்த்தீங்கன்னா 127 என்னால் எடுக்க முடிஞ்சுது. அதாவது என்றைக்குமே நான் வந்து ஒரு அசால்ட்டாக இருந்ததே இல்லை. அதாவது நோட்டிஃபிகேஷன் போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபுல்லாக இந்த ஷெடியூலில் தான் நான் ஃபாலோ பண்ணேன்.